அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் சன்மார்க்க சங்க கொள்கைகளை எல்லாம் விரிவாக எடுத்துரைத்த வள்ளலாரின் நிகழ்வுகளை பார்த்தோம். பிறகு என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது என்பதையும் தெளிவாக சொன்ன நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். இன்று வள்ளலாரின் மிக நெருக்கமான ஆத்மார்த்தமான பக்தரான வேங்கட ரெட்டியும் முத்தியாலுவும், அதாவது அவருடைய வேங்கட ரெட்டியின் மனைவி முத்தியாலுவும் வள்ளலார் தம்மை விட்டு பிரியப் போகின்றார் என்பதை உணர்ந்து வருத்தப்பட்ட நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கம் தொடங்கியதிலிருந்தே முத்தியாலுவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இப்போது பெருமான் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியதும் அவள் சந்தேகம் தெளிவான விடை அவளுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் முத்தியாலு அளவற்ற வருத்தமும் வேதனையும் அடைந்தார். அதே நிலையில்தான் வேங்கட ரெட்டியாரும் இருந்தார். ஆமாம், வள்ளலார் தங்கள் வீட்டை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று வடலூர் தர்மசாலையில் வாசம் கொண்டு விடுவாரோ என்ற சந்தேகமும், அது உண்மையாக போகின்றது என்பதனால் ஏற்பட்ட சந்தேக தெளிவும் தான் அவர்களது இந்த அவல நிலைக்கு காரணம். அவர்கள் மனதின் அவலம் முகத்திலும் அப்படியே அப்பி கிடந்தது. பேரொளியிலிருந்து காரிருளுக்குள் தாங்கள் தள்ளப்பட்டு விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். திருவருளால் தண்ணீர் விளக்கு எறிந்த அந்த கிரகம், அதாவது அந்த வீடு, கிரகணம் பிடித்த சூரியனாக சோபை இழந்திருந்ததை எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்போது வள்ளல் பெருமான் அன்பர்களோடு வடலூர் சத்திய தர்மசாலையில் நிரந்தரமாக தங்குவதற்கு புறப்பட தயாராகி 9 ஆண்டுகள் தம்மை ஆதரித்து அன்னமிட்டு தமக்கு பணிவடிகள் புரிந்த அந்த அன்பு தம்பதியிடமிருந்து விடைபெற்று கொள்ள வந்தார். வேங்கட ரெட்டியார் மனம் வேதனை காடாக கண்கலங்கி, சுவாமி சுவாமி, எங்களை அறியாமலேயே தங்களுக்கு நாங்கள் ஏதேனும் குறை வைத்து விட்டோமோ சுவாமி, அருள் கூர்ந்து சொல்லுங்கள் சுவாமி என்று வேண்டினார். பெருமான் சாந்தமாக, வேங்கட ரெட்டியாரே, தயவு செய்து வருந்தாதீர்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றார். முத்தியாலுவால் அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் அடக்கி வைத்திருந்த துக்கம் வெளிப்பட, சுவாமி, தெரியாதனமாக நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் என்று கதறினார். பெருமான் முத்தியாலுவை கருணையோடு பார்த்து, ரெட்டியாரம்மா, தாங்கள் இருவரும் நினைப்பது போல எதுவுமே நடக்கவில்லை. தங்கள் வீட்டில் நான் தங்கியிருந்த இந்த 9 ஆண்டு காலமும் தாங்கள் தாயினும் சால பரிந்து எனக்கு உணவு உடைத்தீர்கள். பூஜைக்கு வேண்டிய பொருள்களை நாள்தோறும் தவறாமல் சித்தப்படுத்தி கொடுத்தீர்கள். நான் தியானம் பண்ணவும் பாட்டு எழுதுவுமான என் பணிகளுக்கு தாங்கள் இருவருமே இம்மி இரவும் குந்தகம் அளித்ததில்லை. எனக்கென தனி அறை கொடுத்து என் ஏகாந்தத்திற்கு பெருந்துணை புரிந்தீர்கள். இதற்கெல்லாம் நான் தங்கள் இருவருக்கும் கைமாறு செய்ய இந்த ஜென்மம் போதாது. எனக்கு இன்னும் ஜென்மங்கள் வேண்டும் என்று நன்றி பெருக்கில் சொன்னார். அவள் உடனே துக்கித்து, சுவாமி, இப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள், எங்களால் தாங்க முடியாது என்று தேம்பி அழுதாள். அம்மா, மனம் கலங்காதீர்கள். தாங்கள் இப்படியானால் என் மனம் என்ன பாடுபடும் என்று தங்களுக்கு தெரியாதா என்று அருள் இரக்கம் கொண்டு கேட்டார் பெருமான். இதற்குள் வேங்கட ரெட்டியார் எல்லாம் கடவுள் சித்தம் என்ற உணர்வோடு சற்று மனம் சமாதானப்பட்டிருந்தார். அதனால் அவர், ஆமாம் முத்தியாலு, நம்மால் சுவாமிகளின் மனம் சங்கடப்பட வேண்டாம், நாம் மனதை ஒருவாறு தேற்றிக்கொள்வோம் என்று அவளை ஆறுதல் படுத்தினார். வள்ளலாரும் ரெட்டியார் சொல்வதை கேட்டீர்களா? அம்மா, சாந்தம் கொள்ளுங்கள், நான் வேறெங்கும் போய்விடவில்லை. இதோ பக்கத்தில் இருக்கின்ற வடலூரில் சத்திய தர்மசாலையில் தான் தங்கியிருக்கப் போகின்றேன். நினைத்த மாத்திரத்தில் வந்து என்னை பார்த்துவிட்டு போகலாமே என்று முத்தியாலுவுக்கு தேடுதல் கூறினார். கணவரும் பெருமானும் கூறிய இந்த இதமான மொழிகள் அவளை சமாதானப்படுத்தின. அவள் மனம் தேறி, உண்மைதான் சுவாமி, இந்த 9 ஆண்டு காலமும் தங்களுக்கு நேரடியாக பணி செய்யும் பாக்கியத்தை நாங்கள் இருவரும் பெற்றிருந்தோம். ஆனால் தங்கள் திருவடிகளை வணங்கி ஆசி பெறுவதை தவிர தங்களை பராமரித்து கவனித்துக் கொள்ளும் பாக்கியம் இனி என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்காதே என்று ஆதங்கப்பட்டார். அதற்கு வேங்கட ரெட்டியார் அவரிடம், உள்ள நிலை அதுதான் முத்தியாலு, இனி நாம் என்ன செய்ய, இது வேற என்ன இருக்கின்றது நாம் செய்வதற்கு என்று சொன்னார்.
பெருமான் உடனே அருள்பார்வை கொண்டு, அம்மா, தங்கள் கணவர் இருக்கும் நிலையை உண்மையாக உணர்ந்திருக்கின்றார். அவர் சரியாக உணர்ந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் வார்த்தைகள் சரியாக அமைந்திருக்கின்றன. புனிதமான தங்கள் வீட்டில் தங்கியிருந்த இதனால் வரை தனிப்பெரும் தந்தையாகிய ஆண்டவரின் அருளை பூரணமாக பெற்று மகிழ்ந்திருந்தேன். இனி அவருடைய ஆணைப்படியே ஏற்படுத்திய தர்மசாலையில் ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாகிய பசி தீர்க்கும் பேரறத்தை நடத்தி வரப்போகின்றேன் என்றவர் பாடத் தொடங்கினார். என்னையும் இரக்கன் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து இந்த உலகில் என்று பாடத் தொடங்கினார். பாடி முடித்த பெருமான் மறுபடியும் முத்தியாளரிடம், ஆகவே ஜீவ தயவுடைய தாங்களும் ரெட்டியாரும் அதனால் எவ்வித மனக்கலக்கமும் இல்லாமல் முகமலர்ச்சியோடு என்னை அன்பர் பணி செய்ய அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். இப்போது முடிவுக்கு வந்திருந்த வேங்கட ரெட்டியார், இறைவன் ஆணை என்ற பிறகு தங்களை இங்கேயே நிறுத்தி வைக்க எந்த விதமான நியாயமும் இல்லை என்று அவரிடம் சொன்னார். முத்தியாளவும் மன திருப்தியோடு, ஆமாம் சுவாமி, சிற்றறிவு படைத்த எங்களின் செயல் சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கின்றது. செயற்கரிய செயல்புரிய இறைவன் ஆணை பெற்ற தங்களை தங்களின் விருப்பப்படி அனுப்பி வைப்பதே முறை என்றார். நல்லது அம்மா, தங்கள் இருவருக்கும் தயாநிதியாகிய இறைவன் நல்லொருள் செய்வான் என்று மகிழ்ச்சியோடு அவர்களை ஆசீர்வாதம் செய்தார் வள்ளலார். ஞான வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு பெருமானை கொண்டு செல்ல இறையருள் கூட்டுவித்தவாறு அவர் அன்பர்களோடு ரெட்டியார் தம்பதியிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். வேங்கட ரெட்டியாரும் முத்தியாலும் பெருமான் செல்லும் திசை நோக்கி வணங்கி நின்றார்கள். தொடர்ந்து வள்ளலாரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.